இது எப்படி குலதெய்வத்தை கட்டிட முடியுமா? தெய்வத்தையே கட்டுறதுக்குரிய பவர் இருக்கா? நம்ம வீட்டுக்குள்ள சாமி வராமல் நமக்கு அருள் தராமல் நாம் காலம் காலமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்மளை பற்றி சிந்திக்காமல் நினைக்காம போயிருமா? குலதெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் கிடைக்காமல் பண்ணுறதுக்கு முடியுமா? அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகள் நமக்கு இருக்கும். குலதெய்வம்னா என்ன? முதல்ல இந்த குலதெய்வம்னா என்னங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஒவ்வொருத்தரும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. நம்முடைய 40-50 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சாமி தான் குலசாமின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் உள்ள கோயில்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எல்லாருக்குமே அதுதான் குலசாமின்னு சொல்லுவாங்க. இந்த குலதெய்வத்தை கட்டுறது அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னா குலதெய்வத்தால் வரக்கூடிய சுகபோகமான வாழ்க்கைகள் இந்த குடும்பத்துக்கு கிடைக்காம போயிருச்சுன்னு சொல்லுவோம். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராமல் கட்டுவது என்பதல்ல. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு இறங்கி வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குழியை வெட்டி போட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் வர முடியுமா? இல்லை. ஏதோ அருவருக்கத்தனமான அந்த இடத்துலேயே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு 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 பொருளை கொண்டு தான் அவனை போட்டு போயிட்டாங்க. நிற்கவே முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது. வரவும் முடியுமா? நம்ம அது வெளியிலேருந்து வர்றோம், நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியுமா? வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர நினைக்கிறோம், வர முடியுமா? அடைச்சிக்கிட்டு உள்ளே இருப்போம். எப்படியாவது அதை யாராவது அப்புறப்படுத்தி அதை சரி செஞ்சு தர மாட்டாங்களா? அதுக்கப்புறம் தானே வெளியே வர முடியும். அந்த அசிங்கமான ஒரு பொருள் அறுவருக்கு தொழில் அவங்க போட்டிருக்காங்களே, அதை யாராவது எடுத்து அப்புறப்படுத்திட மாட்டாங்களா? அதை எடுத்து அப்புறப்படுத்துவதற்கான ஆள் வந்தால் தான் அதை பண்ண முடியும். அதை அப்புறப்படுத்தினா தான் நம்ம வெளியில் வர முடியும். அது வெளியில் இருந்தாலும் உள்ளே போக முடியும். இப்படித்தான் உன் வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை, தெய்வங்களை வரவிடாமல் கட்டுவது, அந்த இடத்திற்குள் வரவிடாமல் துரத்துவது என்பது அப்படிதான் அர்த்தம். நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டுக்கு உள்ள சாமி வரணும், நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னா வீட்டு வாசல்ல தேவையற்ற பொருள்களோ தேவையற்ற விஷயங்களோ அங்கே இருக்கக்கூடாது. குலதெய்வத்தை கட்டுவது என்பது அப்படித்தான். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு உள்ளே ஏதாவது ஒரு அருவருக்கத்தக்க விஷயங்களை உள்ளே போடுறது, அருவருக்கத்தக்க விஷயங்களை வாசல்களில் போடுறது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அந்த காலங்களில் என் வீட்டில் தகடு வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், செஞ்சு வச்சுட்டான்லாம் சொல்லுவாங்க. இதற்கு ஒரு விஷயங்களை நான் ஒரு சில இடங்களில் பார்த்தபோது, ஒரு சில வீடுகளில் இந்த பன்னிகளுடைய கொழுப்புகளையோ பன்னிகளுடைய கறி எதையாவதையோ கொடுத்து இந்த வாசலில் பதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அருவருக்கத்தக்க பொருள். பெண்கள் தீட்டுக்கு போகிறதுக்காக உபயோகப்படுத்த துணிகளை கொண்டு வந்து ஆகாத வீட்டுக்கு முன்னாடி பதிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே குலதெய்வம் வராது. நல்ல விஷயங்கள், நல்ல சாமிங்கிற விஷயங்கள் அந்த கெட்டதுக்கிட்ட தாண்டி வராது. இப்படித்தான் உன் வீட்டுக்கு வர்ற தெய்வ சக்தியை, கடவுள் சக்தியை, தெய்வங்களை கட்டுவது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துருக்கீங்களா?